எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்கழி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. அப்போ நம்ம நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்றது நம்ம பார்த்துக்கிடணும். இல்லை, நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தானங்க நம்ம செய்ய வேண்டிய செயலும் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. பொதுவாகவே ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறோம்னா இந்த வேலை இந்த நேரத்தில் செய்யலாமான்றது ஒரு புறம், அதுக்கு முன்னாடி இந்த வேலை இன்னாருக்கு சரியாக இருக்கான்றது பார்த்துக்கிடணும். எல்லா விஷயமும் அதே மாதிரி தானேங்க. பொருத்தம் பார்க்க போகிறீங்க திருமணத்துக்கு, இன்னாருக்கு இன்னார் பொருத்தம் இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். இன்னாருக்கு இப்போ விவாகம் செய்யலாமா? 32 வயசில் தான் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணணும்னு அவர் சாதகத்தில் எழுதியிருந்தால் 32 வருஷத்துக்கு முன்னாடி 3 முறை நம்ம திருமணம் பண்ணாலும் வாழ்க்கை நிலைக்காமல் போகும். எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். 2 கல்யாணம் ஆனது, 3 கல்யாணம் ஆனது. முதல்ல நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம், எந்த வேலைக்கு லாக்கிப்படுவோம், எந்த நேரத்தில் திருமணம் பண்ணால் சௌகரியமாக இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் நம்மளுடைய ஜாதகத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. ஜோதிடர்கள் இன்னைக்கு 1000 ஜோதிடர்களும் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக இருக்காது. மார்கழி மாதத்தில் மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு மீனராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்தாலும் மாத தொடக்கத்தில் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவானுடைய சாரத்தில் இருக்கார். ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில். நட்சத்திரம் கொடுத்த சந்திரன் 5வது பாவகத்துக்கு அதிபதி, அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். ஏற்கனவே 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. தொட்டது தொலங்கன நினைக்கிறது நடக்கலை, தொட்டது தொலங்கலை நினைக்கிறது நடக்கலை. சந்தோஷமாக இருந்ததை விட சங்கடப்பட்டதான் அதிகம் சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருப்போமா, நாளைக்கு நல்லா இருப்போமா, அடுத்த மாதம் நல்லா இருப்போமா, அடுத்த வருடம் நல்லா இருக்குமா, பலவிதமான சங்கடத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மார்கழி மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் அது. மார்கழி 16 தேதிக்கு மேற்கொண்டு 100% உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும். 7.5 சனி இருக்குது அப்படின்னா முதல் சுற்று 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சனி பகவான் பாதிப்புகளை கொடுப்பார். 2வது சுற்றில் உள்ளவருக்கு பாதிப்பு கொடுக்கறது இல்லை. முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சனி பகவான் பாதகமான பலன் கொடுக்கறதோ சாதகமான பலன் கொடுக்கறதோ எது எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் மீன ராசியாதிபதி குடியிருக்கக்கூடிய சன்னதி இடம் யார் அதிபதினா சுக்கிரன் தானே. மீன ராசியாதிபதி குரு யாருடைய பாத்தியத்தில் 3வது பாவகம் சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க. கேளப்பா குருபதி 3லேற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். பொருளாதார ரீதியாக மீனராசி நண்பர்களுக்கு பாதிப்பு கொடுத்து இருந்திருக்கும். 6 மாத காலமாக உடம்புல தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். இருந்த வேலை பறி போயிருக்கும்.
வீட்டில் களவு போய் இருந்திருக்கும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் போகாத இடத்துக்கு போனன்ற பேரும் கிட்டத்தட்ட 6 மாதத்திலிருந்து சந்தோஷம் இருந்ததோ இல்லையோ சங்கடங்கள் ஏகப்பட்டது இருக்க தான் செய்திருக்கும். ஆனால் மார்கழி மாதத்தில் நிச்சயம் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் தரக்கூடிய தருணம் இருக்குங்க. 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டே சாதகமாக இருக்கும். 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதியுடைய பார்வையில் வரக்கூடிய தருணம், தனஸ்தானாதிபதி செவ்வாவுடைய பார்வையில் வந்துடுவார் இல்லை, நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராசியாதிபதியுடைய நிலையும் நல்ல ஒரு மாற்றங்களுக்குரியதாக இருக்குது. இப்போ மார்கழி மாதம் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக பரவாயில்லையாக இருக்கும். அதுபோக இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழந்து விட்டனுங்க, லாட்ரி வாங்கி காசு பணம் இழந்து விட்டனுங்க, அடுத்தவங்கிட்ட காசு பணம் கொடுத்து இழந்து விட்டனுங்க, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த காசு பணம் வந்துடும் நான் சொல்ல வரலைங்க. உங்களுக்கான ஒரு பாதை கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விட்டது, அழிச்சுப்பட்டது, தொலைச்சுப்பட்டது மீண்டும் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும். மார்கழி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு, மார்கழி 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனாலும் 20ஆம் தேதி 100% நல்லா இருக்கும். எந்த அடிப்படையில்னா, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய, மீனராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம் தானுங்க. தொழில் ஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து சுபஸ்தானாதிபதியோட சேரக்கூடிய ஒரு நேர காலங்கள் மார்கழி மாதம் 20ஆம் தேதி. அப்போ மார்கழி 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை புதனும் சூரியனும் மீனராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அருமையான யோகம் கிடைக்க போகுது. இப்போ இதெல்லாமே நமக்கு நிறைவான ஒரு தருணம். சுய தொழில் செய்யணுன்ற நினைக்கக்கூடிய நண்பர்கள் 34 வயசுக்கு மேலே உள்ளவங்க மார்கழி 20 தேதிக்கு மேற்கொண்டு செய்யுங்க. மார்கழி 20லிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தது தை மாதம் வருது இல்லைங்களா, தை 16ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மார்கழி 20 தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்தால் பரவாயில்லையாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு செஞ்சுக்கிறது நல்லா இருக்காது. அதே மாதிரி மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 29 தேதி வரை கூட நீங்கள் அதாவது கொடுத்த பணம் மீண்டும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி விடும். அப்படின்னா அழிச்சு கூட, அதாவது நம்ம செலவு பண்ணிட்டோம்னு தாரவாத்துட்டு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் அது சரி கட்டுற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும் திடீர் அதிர்ஷ்டம்ட்டு. அதுக்கு என்ன காரணம்ன்ற விவரம் சொல்லிடுறேனுங்க. தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு. தனகாரகன் இது எல்லாருக்குமே தனகாரகன் குரு தானுங்க. மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் தனகாரகன் குரு தானுங்க. தனஸ்தானாதிபதி மீனராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா. தனஸ்தானாதிபதி செவ்வா, தனகாரகன் குரு, 2 பேருமே மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 29 தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருப்பார். அதுபோக 13 தேதிக்கு மேற்கொண்டு 12வது பாவகத்துக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. குருவும் செவ்வாவும் 11வது பாவகத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா 11வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல பரிவர்த்தனை. இதனால் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துரும். இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க எப்படின்னா, நம்மளை யாராவது வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா, நம்ம வாங்கின பணத்தை யாராவது வந்து கட்டிடுவாங்களா, நாம் வாங்கி சாப்பிட்ட பணத்தை கடனை யாராவது வந்து கட்டிடுவாங்களா, இப்படியெல்லாம் யாருமே இல்லை. நான் வாங்கின கடனை நானே கட்டிக்கிறேனுங்க, நான் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதை மட்டும் உருவாக்கி கொடுத்தா போதுமானது
உழைப்பை மட்டும் நான் போடுறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் மட்டும் போதுமானது நினைக்கக்கூடியவங்க தான் மீனராசியில் அதிகமாக இருப்பாங்க. அப்போது உங்களுக்கான ஸ்டேஜ், உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபாரம் கம்பல்சரி கண்டிப்பாக இந்த குருவும் செவ்வாவுடைய பார்வையில் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. முயற்சின்றது பண்ணணும் இல்லையா? நேர காலங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பாட்டில் கம்மன் இருந்துவிட்டோன்னா வேலைக்கு ஆகாதே. ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் சாதகமாக அமைச்சுக்கிட்டால் தானேங்க நமக்கு சாதகமாக ஏற்படும். உழைப்புன்ற விதையை விதைங்க, வெற்றி அப்படின்ற விருட்சம் கண்டிப்பாக வரதான் செய்யும். மார்கழி மாதத்தில் சாதகமான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குங்க. தனஸ்தானாதிபதி நமக்கு மறைவில் இல்லை, 5வது பாவகத்தில் இருக்கிறார். 5வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 6வது பாவகத்துக்கு அதிபதி கூட, 6வது பாவகத்துக்கு அதிபதி யாருங்க? நமக்கு சூரியன் இல்லைங்களா? அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கும்போது சந்திரனுடைய பார்வை வாங்குறார். சந்திரன் சூரியன் 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை. இது எல்லாமே நமக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 10வது பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கிறது சிறப்பு. இப்படியும் சொல்லலாம். சூரியன் சுபஸ்தானத்தை பார்க்குறாரு, வாகன யோகம் ஏற்படும்ட்டு. எது எப்படி இருந்தாலும் மீன ராசியில் பிறந்தவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேர காலங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் சார்ந்த வேலைகள், வெளிநாடு சார்ந்த வேலைகள் ஏற்படும். சீனியர் சிட்டிசன் 60 வருடத்துக்கு மேற்கொண்டு ஆயிடுச்சுங்க, என் சாதகம் எனக்கு செல்லுமா செல்லாதா, இதுக்கு மேற்கொண்டாவது எனக்கு நிம்மதின்ற விஷயம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, மனசார சொல்கிறேன், மன அழுத்தமும் நீங்கும், உடல் உபாதைகளும் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தில் பெண்களுக்கு பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னா சொர்க்கவாசல் சிறப்பு, பலவிதமான ஒரு அருமையான நாட்கள் வருது. பெண்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமாக இருக்கும். 7வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வரக்கூடிய நேரமும், சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் சனி பகவானோட சேரக்கூடிய நேரமும், பெண்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, வாழ்வாதாரத்திலேயே சிக்கல் இருக்குதுனாலும் சரி பண்ணிக்கிறது, வாழ்க்கையிலேயே சிக்கல் இருக்குதுனாலும் மீண்டும் அந்த சிக்கல் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மார்கழி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதம் தானுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.